எம்ஜிஆர் திரு ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த சினிமா கவர்ச்சியே திரு முதலமைச்சர் விஜய்க்கும் மக்கள் ஓட்டு போட காரணம். தேவையற்ற விவாதங்கள், அதிமுக தோல்விக்கு காரணம் என்ன, திமுக தோல்விக்கு காரணம் என்ன, தேவையற்ற விவாதங்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், டிவி சேனல்களில் தேவையற்ற விமர்சனங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு பின்போ அல்லது சில வருடங்களுக்கு பின்போ மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரலாம், மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வரலாம். இதுதான் உண்மை. ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றுக் கட்சி வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். அந்த மாதிரி மாற்றுக் கட்சி இது தவிர அதிமுகவும் நல்லது செஞ்சுருக்குது, திமுகவும் நல்லது செஞ்சுருக்குது, தவேகாவும் நல்லது செய்யும் என்று நம்புகிறார்கள். இதுதான் உண்மையுடைய. வேறு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே நல்லாட்சியும் கொடுத்துருக்கார், ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நல்லாட்சியும் கொடுத்துருக்காரு. நிறைய திட்டங்கள் யோசனை பார்த்தா தெரியும், யாரும் குறைவாக செய்யவில்லை. ஏதோ ஒரு சில மந்திரிகள் மட்டுமே பணத்தை கையாண்டு விட்டார்கள். இது எல்லாவற்றும் நடக்கும். இனிமேல் இந்த திராவிட கட்சி ஆட்சி வந்தால் கண்டிப்பாக இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்வார்கள். எனவே தேவையற்ற விளம்பரங்கள் தேவையில்லாம். மீண்டும் அதிமுக வாஜம் பீனிக்ஸ் பறவையாக வரும் ஒரு காலத்தில் இது எடப்பாடி தலைமையிலும் கூட வரலாம், ஸ்டாலின் அவர்களும் திரும்ப வரலாம். இதுதான் உண்மை. கண்டிப்பாக பெரும்பான்மை கட்சியை பிரிந்து போன கட்சி திரும்பவும் புதிதாக திரு எடப்பாடி உருவாக்குவார். அவரே தலைமையேற்பார். அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மை லட்சக்கணக்கான ஒரு விதத்தில் அவர் தன்னுடைய தொகுதியை ஜெயிச்சிருக்கார், உழைத்திருக்கார். எனவே அதிமுகவை குறைத்து ஒளிந்து போகும் என்று சொல்கிறார்கள். வாய்ப்பே இல்லை. மீண்டும் அது புத்தியுருவோம். அதே மாதிரி திமுகவும் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் தலைமை புத்தியுருவோம். தாவேக்காவும் சில காலம் ஆளும். இது அடுத்தது தாவேக்கா வருமா, திமுக வருமா, அதிமுக வருமா என்பது அந்த சூழ்நிலை மக்கள் எடுக்கும் முடிவு. எந்த கட்சியும் குறை செய்வதற்கு வாய்ப்பில்லை.